பீஸ் கினோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன வெங்காயம், புதினா, பச்சை மிளகா, பூண்டு, ஸ்பைசஸ் அண்ட் கினோவா நான் 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அண்ட் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன பூண்டு ஒரு பூண்டு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்னதாக சாப் பண்ணி போட்டேன். சாப் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நான் போட்டு இப்போ நான் வதக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் வதக்குனதும் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிக்கலாம். இதில் வதக்கிட்டு இப்போ நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணி ஆட் பண்ணி சும்மா ஒரு 2 வாட்டி வதக்கிட்டு நான் ஒரு 1 ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு சின்ன 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டு இப்போ நான் இதில் கினோவா ஆட் பண்ணிக்கிறத நான் போட்டுக்கலாம். கினோவா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கினோவா போட்டுக்கலாம். கினோவாவுக்கு தண்ணி 1க்கு நான் 3 தண்ணி நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் சும்மா ஒரு வாட்டி கலரை விட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1க்கு 3 தண்ணி அளந்து எடுத்துகிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதும் இப்போ நம்ம விசில் விட்டுடலாம். ஸ்லோவில் ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கினோவா நல்லா வெந்துடும், பட்டாணியும் நல்லா வெந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான், பீஸ் கினோவா ரெடி. சப்ஸ்கிரைப் ஃபார்